விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை நந்தம்பாக்கத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலான புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டிய நேரம் இது என பேசியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் பேசுகையில், மணிப்பூரில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும், ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாம ஒரு அரசை நம்ம ஆண்டுட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் வேங்கை வயல் அப்படிங்கிற ஊர்ல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற அரசு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலையே. இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதையெல்லாம் அம்பேத்கர் பார்த்தா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவாரு. நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா, பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, மனித உயிர்களுக்கு எதிரா, இதையெல்லாம் நாம பார்க்குறோம், படிக்கிறோம், மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்போட முறையா முழுமையா அளிக்கக்கூடிய மக்களை உண்மையாகவே நேசிக்கின்ற ஒரு நல்ல அரசு அமைஞ்சு விட்டாலே போதும். இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறது, சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு காட்டிக்கிறது, சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணீரில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு எனக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நாமும் சம்பிரதாயத்துக்காக சில நேரம் அது மாதிரியாக செய்ய வேண்டியது இருக்குது. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமா போட 200ல் வெல்லுவோம் அப்படிங்கிற எகத்தால முழக்கமிட்டு மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோட இணைஞ்சு நான் விடுக்கும் எச்சரிக்கை. நீங்கள் உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரக்கூடிய உங்களோட கூட்டணி கணக்குகள் அனைத்துமே 2026 மக்களை மைனஸ் ஆக்கி விடுவாங்க. தொல் திருமாவளவன் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு என்னால் யூகிக்க முடிஞ்சாலும் நான் இப்போ சொல்கிறேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம் என்றார். இந்த நிலையில் விஜயின் பேச்சு குறித்து விசிகா எம்பி ரவிக்குமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தலைவர் திருமாவளவன் விரிவாக அறிக்கை கொடுத்ததற்கு பிறகும் கூட விஜய் எங்கள் தலைவரை பற்றி பேசியதை பார்த்தால் அவர் கட்சி ஆரம்பித்திருப்பதே விடுதலை சிறுத்தைகளோடு எப்படியாவது கூட்டணி சேர்ந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தானா என எண்ணம் தோன்றுகிறது. தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பித்திருந்தால் இப்படி வலிந்து வலிந்து அழைப்பு விடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது. இதையெல்லாம் பார்க்கும் எவரும் ரஜினிகாந்த் அவர்களை கட்சி ஆரம்பிக்க சொன்னவர்கள்தான் அவர் உடன்படாததால் திரு விஜய் அவர்களை கட்சி தொடங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். விஜய் மணிப்பூரை பற்றி குறிப்பிட்டாரே என்று அப்பாவியாக கேட்பவர்கள் அந்த மேடையில் இருந்த நீதிபதி கே சந்திர அவர்களிடம் அலிபி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திரைப்பட ஒப்பனை அளவுக்கு கூட அரசியல் ஒப்பனைக்கு ஆயுள் கிடையாது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், திமுக அழுத்தம் கொடுத்ததாக விஜய் கூறியிருந்தால் எனக்கு உடன்பாடில்லை. நான் விஜய் நிகழ்ச்சியில் பங்கேற்காததற்கு காரணம் திமுக அல்ல, விஜய் தெரியாமல் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வதில் உண்மை இல்லை. திமுக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா கருத்து கூறியிருக்கிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம், கட்சியிடம் முன்னணி நிர்வாகிகளிடமும் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்றார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.